இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தைனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மனித சமூகத்தையும் ஜின் சமூகத்தையும் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். 51வது அத்தியாயம் 56வது வசனத்துல சொல்றான், நான் ஜின்னையும் மனிதர்களையும் படைத்த நோக்கமே அல்லாவை வணங்குவதற்கு. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லும் போது அந்த வணக்கம்னு சொல்லி வரும்போது நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வணக்கம் நாள் தொழுகைன்னு சொல்லி நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வணக்கங்கிறது அல்லாஹ் சொல்ற என்னது? அவனோட வாழ்வு, அதே மாதிரி மரணம், தொழுகை, அதே மாதிரி எனது பிரார்த்தனை. அல்லாஹ் சொல்றது பிரார்த்தனை எல்லாமே வணக்கமானது. அதுல மிகப்பெரிய ஒரு முக்கியமான வணக்கம் தான் தொழுகை. ஒரு முஸ்லீமாக இறைவனை ஏற்றுக்கொண்ட பிறகு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் என்ன செய்யணும்? தொழுகையை நிலைநாட்டணும். அல்லாஹ் அல் குர்ஆன்ல அதே சொல்றான். 74வது அத்தியாயம் 40வது வசனத்துல சொல்றான். எப்படி சொல்றான்? இந்த உலகமெல்லாம் அழிஞ்ச பிறகு அந்த சொர்க்கத்தையும் நரகத்திலையும் வாழக்கூடியவளை பத்தி சொல்லும் போது ஒரு அல்லாஹ் சொல்றது ஓமையா எடுத்து சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? சொர்க்கவாதிகள் என்ன செய்வாங்களாம்? நரகவாதிகளோட பேசிக்கொள்வாங்களாம். என்ன பேசிக்கொள்வாங்க? ஏன் உங்களை ஏன் குற்றவாளிகளே உங்களை நரகத்துல அனுப்புறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொர்க்கவாசிகள் கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்களாம், நாங்க தொழுகை இல்லாதவர்களாகவும் ஏழைகளுக்கு உணவளிக்காகவும் நாங்க இருந்தோம். வீணிலே மூழ்கி இருந்தோட, வீண்ல புறக்கணிச்சு வீணிலே மூழ்கி இருப்பாங்களே அவங்களோட மூழ்கி இருந்தோம், வீணிலே கிடந்தோம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. மறுமையை மறந்து, அந்த தீர்ப்பு நாளை மறந்து, மரணம் வரை அதே மாதிரி வீணிலே மூழ்கி இருந்தோம்னு சொல்லி சொல்லுவாங்களாம். இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு சமூகம் இன்னைக்கு வீணானதுல இன்னைக்கு நாங்க பாருங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மறுமையை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தொழுகையை நிலைநாட்டுறாங்களான்னு சொல்லி பார்த்தா தொழுகை நிலைநாட்ட மாட்டாங்க. ஏன்னா வீண்ல மூழ்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல எப்படி இருக்குது? வீணான காரியங்கள்ல நாங்க என்ன செய்யறோம்? மற்றவங்களை புறங்களை பேசுறதா இருக்கலாம், அற்பமான உலக காரியங்களை பேசி வீண்லே நாங்க மூழ்கி இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இன்னைக்கு என்ன செய்யுது? இன்னைக்கு இளைஞர்கள் யுவதிகள்லாம் என்ன செய்யறாங்க? இந்த சோசியல் மீடியாக்கள்ல நீ பாப்பி சோசியல் மீடியாக்களை இந்த டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய இதுல மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதுலயே மூழ்கி இருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு தாய்மார்கள் கூட என்ன செய்யறாங்க? டிவில சீரியல்ல மூழ்கி இருக்கிறாங்க. ஆண்கள் என்ன செய்யறாங்க? மது போதைகள்ல அதே மாதிரி வீணான காரியங்கள்ல மூழ்கி இருக்கிறத நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? இவர்கள் ஈமான் கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் தொழுகைங்கிற விஷயத்துல எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் உலகத்துல என்ன செஞ்ச மூழ்கி இருக்கிறத பாக்குறோம். அதுக்கு தான் சொன்னாங்க நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? வீண்களை மூழ்கியத காரணம் நரகவாதிகளே காரணமே என்ன செஞ்சோம்? மூழ்கி இருந்தோம்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்கிறாங்க. எப்படி? ஒருத்தருடைய தலை நசுக்கிறத கனவு காண்கிறாங்க. அப்ப கனவு கண்டு அவரை பத்தி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? என்னது எதுக்கு தெரியுமா அவர் தலை நசுக்கப்படுகிறது? அவர் என்ன செஞ்சாரு? அவர் தொழுகையில நேரம் குறிப்பிட்ட அந்த பரலான தொழுகையை விட்டு தூங்கியவரும், அதே மாதிரி குர்ஆனை கற்று அதை புறக்கணித்து வாழ்ந்தவர்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் சிறுவர்களாக இருக்கும்போது, சின்னவர்களா இருக்கும்போது மார்க்கத்தை கற்று ஒழுக்கத்தை கற்று வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காலமா இளமை பருவம் அடைந்த பிறகு, யுவதி பருவம் அடைந்த பிறகு மார்க்கத்தை விட்டு தூரமான நிலையில தொழுகை இல்லாம குர்ஆனை கற்றிருப்பாரு, அவன் அந்த அடிப்படையில வாழ மாட்டாரு. இதுல இந்த மாதிரி வாழ்க்கக்கூடியவங்களும் தன் வாழ்க்கையில சொல்லுவாரு, தன் பிள்ளைகளை தொலை போ மகன், தன் பிள்ளை என்ன தன் குடும்பத்தை தொலை சொல்லுவாரு, அவர் தொலை மாட்டாரு. என்ன காரணம்? அவங்க தெரிஞ்சிருக்கும், ஆனா செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி நேரம் கட்டாயமான கடமையான தொழுகை இருக்கும்போது அவர்கள் தொழாமல் தூங்கியவர்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல இருந்து நாங்க என்ன பார்க்கிறோம்? இந்த தொழுகை விசாரணையில மறுமையில மிகப்பெரிய ஒரு விசாரணை முக்கியத்துவம் தான் தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தரும் ஒருத்தருடைய வீட்டு பக்கத்துல ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஆறுல 5 நேரம் ஒருத்தர் குளிக்க போறாரு. அந்த 5 நேரம் குளிச்சுட்டு வரும்போது
அவருக்கு எங்க சரி ஊத்த இருக்குமா, உடம்புல ஊத்த இருக்குமா? இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 5 நேரமும் என்ன செய்றாரு, குளிச்சுட்டு வராரு. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் இந்த 5 நேரம் தொழுக அவருடைய பாவங்கள் கழிக்கப்படுது, பாவங்கள் இல்லாமப்படுதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, நாம் இஸ்லாமிய சமூகமா இருக்கும்போது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில யுத்த காலத்துல கூட ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும்போது, அவர் ஒரு ஆர்மியாவோ நேவியாவோ போசஸா இருக்கும்போது, அவருக்கு ஒரு இன்னொரு நாட்டோட சண்டை நடக்குது, யுத்தம் நடக்கும்போது கூட அவருக்கு தொழுகை கடமையாக்கப்படுது. ஒரு நேரம் தான் ஒரு ரக்கா தொழணும். ஒவ்வொரு நேரம் 5 நேரம் இருக்கும்போது அந்த 5 நேரத்திலையும் ஒவ்வொரு ரக்கா தொழ வேண்டும். என்ன காரணம்? ஒரு போர்க்களத்திலையும் இக்கட்டான உயிருக்கு போராட கட்டத்திலையும் அவர் தொழ வேண்டும். அதே மாதிரி அவர் என்ன செய்யலாம், கட்டில படுத்துட்டாரு, அவர் வயசாகி நோயாக அடிபட்டாரு, அவர் முதுமையா அவர் ஏலாட்டி கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யும், நின்ற நிலையில தொழுங்க, அல்லது இருந்து தொழுங்க, அல்லது நீங்க படுத்து தொழுங்க, அல்லது நீங்க தொழ முடியலையா, நீங்க தொழ முடியலையா, நீங்க என்ன செய்யுங்க, அப்படியே எண்ணத்துல தொழுகை நீங்க சாய்ந்து கொண்டு நினைத்துக் கொள்ளுங்க, தொழுகையா நீங்க நினைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி இஸ்லாம் என்ன செய்யுது, தொழுவுறதுல ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்குது. என்ன காரணம்? நாங்க இன்னைக்கு முஸ்லீமாக இருக்கிறோம், ஆனா நல்ல திடகாத்திரமா இருக்கிறோம். அந்த திடகாத்திரமா இருக்கும்போது நாங்க என்ன செய்யல, அந்த மார்க்க விஷயங்களை சரியாக கற்றுக்கலாம நாங்க என்ன செய்யறோம், இந்த உலகத்துல மூழ்கி மறுமையை மறந்து நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு சமூகம் உலக விஷயங்கள்ல எப்படி இருக்கிறாங்க, உலக விஷயத்தை நீங்க பாருங்க. உலகத்துல ஒரு கல்வியா ஒரு டாக்டரா படிக்க போறாரு, ஒரு இன்ஜினியரா படிக்க, அவங்க அப்படியே என்ன செய்வாங்க, உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத அங்க பெற்றோர்களை பாக்குறோம். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது, இன்னைக்கு உலகத்துல எல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு ஆனா மறுமையை மறந்து நாஸ்திகர்களாக, அல்லாவை மறுத்தவர்களாக இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகம் தானே முக்கியம் அவங்களுக்கு, மார்க்க கல்வி இல்ல, மறுமை இல்ல, ஒழுக்க நெறி இல்ல, ஆன்மீகம் இல்ல, இல்லாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உலகத்திலே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க எப்படி இருக்கிறோம்னா, அல்லாஹ் சும்மா எங்களுக்கு இயற்கையான மார்க்கத்தை தந்துட்டான். அல்லாஹ் எங்களுக்கு எங்கட உம்மா அப்பா முஸ்லீமா இருக்கிறோம், நாங்களும் முஸ்லீம் ஆயிட்டோங்கிற எண்ணத்தோட சந்தோஷமா வாழ்றோம். ஆனால் நாங்க யோசிச்சு பாருங்க, இந்த சாதாரண ஒரு பொஸ்ட் நாங்க வேலை செய்யும் போது, உலகத்துல ஒரு கம்பெனில வேலை செய்யும் எப்படி ஷெட்யூலா டைம் போறோம், 9 மணிக்கு பெட்டால நிக்கணும், டைமுக்கு போயிட்டு வேலை செய்யணும். அவர் டைமுக்கு பொஸ்ஸுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா செய்வாரு. பொஸ் என்ன ப்ரொமோஷன் எடுக்கிறாங்க, போனஸுக்காக. உலகத்துல அந்த பொஸ்ஸுக்கு கொடுக்கிற அந்த மதிப்பு இருக்கு தானே, அது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மதிப்பா கொடுக்கிற. என்னது, உலகத்துல உடனே ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உடம்ப, ஆரோக்கியமான சிந்தனைய, ஒரு நேரான வழிய, நேரான மார்க்கத்தை தந்திருக்கிறான். சந்தோஷமான வாழ்க்கையை தந்துட்டு அல்லாவை மறந்து மனோ இச்சைக்கு அடிப்படையில, யூகத்தன் அடிப்படையில் நான் வாழ்ந்துக்கிறத பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க நீங்க பாருங்க. இந்த இளைஞ சமூகம் எப்படி வீணாய் போய்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நீ மது போதையில, சூதாட்டத்திலையும் அப்படியே மூழ்கி இருக்க காரணம் என்ன? அல்லாஹ் சொல்றான், இவர்கள் மதுவிலையும் சூதாட்டத்திலையும் மூழ்கி இருந்தானா அல்லாஹ்வுடைய நினைவுட்டு தூரமாயிருவாங்க, அல்லாஹ்வுக்கு தொழுக மாட்டாங்க, அப்படி அவங்க உள்ளத்தில் பகைமையும் வெறுப்பும் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? என்ன காரணம்? அல்லாஹ் அந்த விஷயத்தை தடுக்கிறாங்க, நாங்க அதை செய்யக்கூடாது. அதே மாதிரி என்ன இருக்கிறாங்க, சில பேர் இருக்கிறாங்க, சோம்பேறித்தனம். சொல்லுவோம், இன்னும் நம்ம வயசு இருக்கு தானே, நம்ம மௌத்தா வந்துற போது, இப்படிங்கிற எண்ணத்துல காலத்தை அந்த கணக்கெடுக்கிறல. தொழுகை பாங்கு சொல்லப்பட்டாலும், அது கேட்கப்பட்டாலும் அதை காதை கெடுத்து அது பிறகு பார்த்துக் கொள்ளுங்கிற எண்ணத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இது சரியா? மார்க் அடிப்படையில் சரி? அன்னைக்கு எப்படி இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா, ஒருத்தர் தொழுவுறவும் தொழாம இருக்கிறதும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறணும், கஃபர்ன்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ்வை நிராகரித்து விட்டான். அந்த அளவுக்கு இஸ்லாம் தொழுகை மிகப்பெரிய ஒரு பகுதியா வைக்குது. சில அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த தொழாதவர்களுக்கு சொத்துரிமையை கொடுக்காதீங்க, அந்த ஜனாச அடக்க வழக்கம் இடம் இருக்கு தானே, முஸ்லிம்கள் அடக்கம் பண்றதுக்குன்னு வேற இடம் இருக்கும், அந்த இடத்துல அடக்கம் பண்ணா செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அறிஞர்கள் மிகப்பெரிய ஒரு பாவமா சொல்றாங்க. ஆனா நாங்க எப்படி இருக்கிறோம், அதுல எங்களுக்கு பார்ப்போம், பிறகு பார்த்துக் கொள்வோம், முஸ்லீமா இருக்கிறோம் தானே, நாங்க நோம்பு போட்டாங்க, ஜும்மா போறோம், எங்களுக்கு பெருநாள் இருக்குது, என்ற பேர் முகமட்டா இருக்குன்னு சொல்லி நாங்க ஒரு நப்பாசையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பார்வையில, அல்லாஹ்வுடைய விசாரணையில முதல் விசாரணை தொழுகை. அந்த தொழுகையை நீங்க சரியாக முறைப்படி செய்யாட்டி அதுக்கு அடுத்த விசாரணை நீங்க என்ன செய்யலாம், மாட்டிக்க போறீங்க. ஆனா நாங்க எப்படி இருக்கிறோம், சோம்பேறிகளாக, அல்லாஹ்வை மறந்தவர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி என்ன செய்யறாங்க, இன்னைக்கு சில பேர் செய்வாங்க,
இந்த தொழுகை விஷயம் இதெல்லாம் விஷயம் சொல்லும்போது இவருக்கு மார்க் தலைக்கு அடிச்சிருச்சு, இவனுக்கு என்ன அந்த மார்க்கத்தை சொன்னால் இவர் கொஞ்சம் ஓவர் போல எக்ஸ்ட்ரீமா போறாரு. ஏன்னா மற்ற சமூகம் இஸ்லாமிய சமூகம் மார்க்கத்தோடு தூரமா இருக்கும் போது ஒருத்தன் தொழணும் நோம்பு பிடிக்கணும் மத்த மார்க்க விஷயத்தை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, இவருக்கு சிக் போல, இவருக்கு கொஞ்சம் மார்க்க தலைக்கு அடிச்சு, இவர் ஒன்னும் செய்ய மாட்டாரு. இஸ்லாமிய சமூக மார்க்கம் வாழ்க்கை நெறின்னு இஸ்லாம் சொல்லுது. நீ என்ன செஞ்சாலும் அடே நீ சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்றதுல இருந்து உண்ட மனைவியிட இல்லற கூடும் போது ஒரு பிரார்த்தனை செய்யறது இஸ்லாம் வழிகாட்டுது. ஏன் வழிகாட்டுது? இஸ்லாம் வாழ்க்கை நெறியா இருக்குது. நீ மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தும் போது நீ என்ன சொல்றாய், இது உனக்கு ஓவர், உனக்கு தலை சேரலன்னு சொல்ற காரணம் என்னன்னா, நீ மார்க்க சம்பந்தமான எந்த ஒரு அறிவு இல்லாமல் மார்க்க சட்டங்களை படைப்பிடிப்பாமல் அப்படியே நீ யூகத்தின் அடிப்படையில ஏதோ ஒரு நப்பாசனை எப்ப சரி சொர்க்க முடியலங்கிற ஒரு நப்பாசல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாய். ஆனால் அல்லாஹ் அப்படி வைக்கல. அல்லாஹ்வுடைய விசாரணைகள் கடுமையானது. ஏன்னா நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த தொழுகை இருக்குதானே, நாங்க நினைச்சுட்டு இருக்கோம் சில பேர் தொழுகிறார் எப்படின்னா, தொழுகையாளிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, கடமை தானே, ஒரு பாவம் தானே, ஒரு ஏதோ ஒரு தொழுந்து கொள்வோம் சும்மா அந்த டைமுக்கு. அந்த என்ன சொல்லுன்னா, வேலை ஒரு கம்பெனில வேலை செய்யும் போது ரெண்டு விதமா வேலை செய்வான். பொஸ்ஸுக்கு பாசமா உணர்வோட பொஸ்ஸை உயர்த்தி எடுக்கணும், அந்த பொஸ்ஸ அந்த நேசத்தோட ஒருத்தர் வேலை செய்வா. இன்னொருத்தர் அந்த சம்பளத்துக்கு வேலை செய்யறேன், அந்த கடமை ஒன்று இருக்குது, இல்லாட்டி அவன் பிடிச்சிருவான், பொஸ் விரட்டி விட்டுவானே, இப்படி ஒரு வேலை செய்யற சமூகம் என்ன செய்யும்? இப்படி இன்னைக்கு சமூகம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? நீ அல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கவில்லை. அல்லாஹ்வை நீ பாசம் வச்சிருந்தேனா, அல்லாஹ் மேல நீ ஒரு அன்பு வச்சிருந்தேனா, அல்லாஹ்வை நீ என்ன பார்க்கணும், மறுமையில அல்லாஹ் நான் பார்க்க போகிறேன், அல்லாஹ்ட அந்த கிஃப்ட் எடுக்க போறேங்கிற எண்ணம் உனக்கு வந்தால் மட்டுமே அல்லாஹ்வோட நீ தொடர்பு வைக்க பார்ப்பாய். இன்னைக்கு யோசித்து பாருங்க, உலகத்துல உங்களை சந்திக்க ஒருத்தர் வாராரு, டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, உன்னோட கொஞ்சம் பேசணும், சாப்பிடணும், ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கும் போது உடனே என்ன சொல்லுவ, உங்க குறைகளை நிறைகளை உனக்கு நடக்கிற பிரச்சனைகளை, இந்த பலஸ்தீன பிரச்சனை எல்லாம் செஞ்சு தாப்பா, இப்படிலாம் நாங்க நிறைய பொருளாதாரத்தை பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எவ்வளோ முன்வைப்பாய். அது உலகத்துல வாழக்கூடிய ஒரு அற்ப ஒரு மனிதன் பற்றி முறையிடுவோம் ஜனாதிபதிக்கு. ஆனால் அல்லாட்ட நாங்க என்ன சரி, அல்லாட்ட நேரடியா தொடர்பு செய்யறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு 5 நேரமும் நேரடி தொடர்பு செய்ய, அல்லாவோட நேரடியாக தொடர்பு செய்யறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு 5 நேரத்தை வச்சிருக்கிறான். நேரடி தொடர்பு, அல்லாட நாங்க பேசலாம், அல்லாட எங்களோட பிரச்சனைகளை சொல்ல முடியும், அல்லாட நாங்க என்ன செய்யலாம், எந்த ஒரு காரியங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். ஆனால் நாங்க என்ன செய்யறோம், அல்லாஹ் மேல உண்மையான பாசமும் நேசமும் அல்லாஹ் மேல உள்ள அன்பு இல்லாதனால ஏதோ ஒரு நிர்பந்தத்துல நான் பிறந்துட்டேனே, சில பேர் சொல்றாங்க முஸ்லிமா பிறந்தனால இந்த சமூகத்துல இருக்கிறேன், இல்ல நான் எப்பயோ மதம் மாறி நாஸ்திகன் ஆயிருப்பேன்பா, கடவுள் இல்லைன்னு போயிருப்பேன்பா, அப்படிலாம் சில பேர் மாறிட்டான். இன்னைக்கு எப்படி போகுது இஸ்லாமிய சமூகம்? ஒரு கூட்டம் மது போதை அந்த அநியாயத்தில் அப்படியே மார்க்கத்துக்கு புறமான நிலை, இன்னொரு கூட்டம் இந்த மார்க்கத்தை விட்டு மார்க்க கல்வி இல்லாத இந்த மனோயிச்சை அடி போறதுக்குள்ள கூட்டமா போய்கிட்டு இருக்குது. என்ன காரணம்? மார்க்க அறிவு இல்லாதது. அதே மாதிரி நாங்க எப்படி நினைக்கிறோம், பிள்ளைகளை சிறு வயசுல இருந்தே பழக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது, சின்னதுல என்ன செய்யுங்க, மார்க்கத்தை பருவம் அடைந்த பிறகுதான் கட்டாய தொழுகை கடமை ஆகுது, நோம்பும் கடமையாகுது, பருவமடை அடையணும். அதுக்கு முன்னாடி நாங்க பழக்கணும், மார்க்க ரீதியாக அவருக்கு தொழுகையை பழக்கணும், நோம்பு பிடிக்க பழக்கணும், ஒழுக்கம் உண்மை இதெல்லாம் இஸ்லாம் என்ன வழிகாட்டுது. ஆனா நாங்க என்ன சொல்லுவோம், 5ல வளையாது 50 வளையுமான்னு சொல்லி. ஆனா சின்னதுல எல்லாம் நம்ம எல்லாம் தொழுந்திருப்பார்கள், பள்ளிக்கு போயிருப்பாரு, ஆசையா பள்ளியில போய் இருந்திருப்பாரு. ஆனா பெரியாள் வர அவர் என்ன செய்வாரு, அவர் கொஞ்சம் அந்த பருவ அடையாரு, அவருக்கு சொல்றாரு கொஞ்சம் இன்னும் பார்ப்போமே, இன்னொரு டைம் எடுப்போமே. அவருக்குள்ள ஒரு விதமான ஒரு என்ன செய்யணும், அவன் இந்த உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி அவன் மலை நீங்க மாறுறான். காரணம் என்ன, அவனுக்கு அந்த மார்க்க இறையச்சம். அதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, 8 அந்த அரசியல நிழல்ல கிடைக்கக்கூடிய 8 கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தார் அந்த இளமையில அல்லாஹ் கழிச்சிருப்பாரு. இந்த பருவ வயசுல ஒரு 13-12 வயசுல இருந்து ஒரு 20 வயசு வருது, கிட்டத்தட்ட அந்த வயசுல அல்லாஹ்வோட நெருக்கமான இருக்கிறாரு, அவருக்கு நிழல் கிடைக்கும்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதை பத்தி பாருங்க நீங்க எப்படி இருக்குது. நாங்க எங்களுக்கு வளையாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமா, இந்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, அவர்கள் மார்க்கத்துக்கு தூரமான அறியாமை ஜாகிலிய காலத்துல வாழும்போது அவர்கள் இஸ்லாம் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்க பிரச்சாரம் செய்யும் போது அந்த மார்க்கத்தை அப்படியே செவியேற்றோம், கட்டுப்பட்டோம், மார்க்கத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி தன்னதை அர்ப்பணிச்சார்கள். உணர்வு ரீதியாக, அந்த உள்ளம் ரீதியாக, அந்த இரக்கத்தின் ரீதியாக அந்த மார்க்க சட்டத்தை ஒரு அழகான ஒரு மார்க்கம் கிடைச்சுன்னு சொல்லி அப்படியே என்ன செஞ்சாங்க, மார்க்கத்துல கட்டு அவரோட வணக்க வழிபாடுகள். சில சஹாபாக்கள் சொல்றாங்க, எனக்கு திருமணமே வேணாம், நான் டெய்லி நோம்பு பிடிக்க போறேன், அந்த அளவுக்கு ஓவரா கூட என்ன செய்ய போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வோட மிஞ்சிய அளவுக்கு
அவங்க மார்க்கத்துல பக்குவமாக போனாங்க. என்ன காரணம்? அவர்களுக்கு சின்ன பிள்ளைல இருந்து பழக்கல. அவங்களுக்கு பெரிய ஆள வந்துதான் அவங்க 30 வயசு 50 வயசு 40 வயசுல தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அவர்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? அந்த வஹி செய்தி, அந்த இறையச்சம், அந்த அல் குர்ஆன் விளக்கம், அந்த அல் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை அவர்கள் காதுகளிலே செவித்தாழ்த்தி கேட்டார்கள், அவர்கள் கட்டுப்பட்டார்கள், அவர் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது இந்த உலகத்தல்ல, இந்த அற்பமான உலகத்தல்ல, மரணத்துக்கு பிறகு நிரந்தரமான வாழ்க்கைக்கு நான் கிடைக்குமா? நான் இந்த மார்க்கத்துக்காக இந்த சொத்தை அர்ப்பணிக்கிறேன், இந்த உயிர் அற்பமானது, இந்த மார்க்கம் தான் முக்கியம் சொல்லி அவங்க வாழ்க்கை என்ன செஞ்சாங்க? அவங்க அர்ப்பணம் செஞ்சாங்க. அல்லாஹ் பாருங்க, இந்த அத்தியாயத்தை நீங்க ஆழமாக பதிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான் 29வது அத்தியாயம் 45வது வசனம் சொல்றான், தொழுகை நிலைநாட்டுகிறார். நிலைநாட்டுறதுன்னா சும்மா இல்ல, ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழணும், அதுவும் தொடர்ந்து செய்யணும். நீ காலையில சொல்ல மாட்டா, அன்னைக்கு பெரிய சொல்லுவார், சேர்த்து சொல்லுவார், கலான்னு சொல்லுவார். பொய். அது போல மார்க்கத்துல கலாங்கிற தொழுகை இல்ல. கலாங்கிறது பாவம் மன்னிப்பு தான். 5 நேரத்தை ஒரே சேர்த்து பிசி அவர் பிசியில என்ன செய்வாரு? காலைல 5 நேரம் சேர்த்து 15 ரக்காத் தொடர்ந்து நைட்டு பேசுவாரு, தொந்தர் படுக்க வைப்பாரு. இப்படி இஸ்லாம் காட்டல. அந்தந்த நேரம் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ள, சுபோ அந்த 1 ஹவருக்குள்ள, அந்த லுகர் அந்த 3 ஹவருக்குள்ள, இந்த மாதிரி நேரத்துக்குள்ள, அந்த நேரத்துல நேரம் குறிப்பிட்டதா சிறந்தது, அதுக்குள்ள அவர் தொழுந்தாகணும். ஆனா இப்படி இருக்கிறாங்களா? தொழுகை நிலைநாட்டுல அல்லாஹ் சொல்றான், தொழுகை நிலைநாட்டுங்க. இந்த தொழுகை உங்களோட வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுப்புங்க சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. இந்த தொழுகையை சரியா செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பாவத்தை யோசிப்பாரு. அதே மானக்கேட நெருங்க வேணாம் சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இந்த 2 காரியமும் மனுஷன் ஊசலாட்ட கெட்ட எண்ணத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். சைத்தான் எங்களை எப்படி செய்வா? கெட்ட எண்ணம் உண்டு பண்ணி பாவம் செய்ய தூண்டுவார். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, நம்ம சமூகம் எப்படி இருக்கிறாங்க? இரவு நேரங்கள்ல முழிச்சிருக்க பொடியும் நீ பாப்பீங்க. 1 மணி 2 மணி 3 மணி வெட்டிய முழிச்சிருப்பாரு. என்ன செய்யறாங்கன்னா, வீணானதை பேசிக்கிட்டு இருப்பான். அவன் காரையும் அவன் கதையும் பேசிட்டு கடைசியில தொழுவாம படுத்துக்குவான். என்ன காரணம்? அவன் மார்க்க இரவு நேரங்கள் தேவைக்கு முழிச்சு தேவையான செய்யறது வேற. அவர் இந்த வீணான காரியத்தை மூழ்கி இருப்பாரு. இதுலதான் இந்த சகவாசத்துலதான் அப்படியே என்ன செய்வாங்க, மச்சா கொஞ்சம் ஃபிட் ஆகுமே, நம்ம ஒரு என்ன சரி ஒரு போதை பழகுவோம் சொல்லி ஒவ்வொன்றா பழகி கொள்றது. அதுலதான் இன்னைக்கு என்ன செஞ்சு இன்னைக்கு சமூகமே சீரழிஞ்சு போற அளவுக்கு உச்சகட்டமான போதை பொருளுக்கு மாறிட்டாங்க. காரணம் என்ன? அந்த காரணம் இந்த சகவாசம், இந்த சகோதர அந்த நண்பர்களோட சவகாசம் அப்படியே கொண்டு போயிட்டு என்ன செய்யுது, அந்த குழியில அவன்கிட்ட போயிட்டு கேட்டா, நீங்க பாருங்க இந்த ஐஸ் அடிக்கிறவன் போயிட்டு கேட்கிறோம், என்னப்பா நீ இப்படி செய்ய, அது வர மாட்டேங்குது எனக்கு, அந்த அதை பத்தி பேசினாலே, இந்த இஸ்லாத்தை பத்தி பேசினாலே எரிச்சலா இருக்குது அப்படிங்கிறான். அது மாதிரி இது அதை விட சுகமா இருக்குது எங்களுக்கு. இந்த அளவுக்கு மாறிட்டா தன் மனைவியை விட்டுறான், தன் புள்ள குட்டி இல்லாத சந்ததி இல்லாமகி, அப்படியே அவனுடைய சந்ததி இல்லாமல் ஒரு கேவல கட்ட நிலைமையில அவனுக்கு இந்த அளவுக்கு சமூகம் வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன? அவன் இந்த வீணானதுல சமூகத்தோட சேர்ந்தது, அல்லாட மச்சம் இல்லாதது, அந்த மறுமையை யோசிக்காம இருந்தது தான் காரணம். அன்னைக்கு என்ன செய்யறாங்க? அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தொழுகை நிலைநாடு. இப்ப சில பேர் கேட்கலாம், தொழுவுறாரு அவர் வட்டி எடுப்பாரு, தொழக்கூடியவர் என்ன பார்ப்பாரு, தொழுந்து கொள்வாரு, ஆனா மிகப்பெரிய கல்லனா இருப்பாரு, பெரிய ஒரு வியாபாரி, ஹோல்சேல் வியாபாரி, போதை வியாபாரி, ஹோல்சேல் வியாபாரி செய்வாரு. அவரை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஹோல்சேல் வியாபாரி, அவர் ஜுப்பாவோட நிற்பாரு, அவருக்கு தெரியாது இவர் தான் ஹோல்சேல் வியாபாரி. ஆனா முன்சப்ல இருப்பாரு, குர்பான் கொடுத்துருவாரு, எல்லாம் செஞ்சிருவாரு. இவரை இஸ்லாம் நீ நினைக்கலாம், தொழுகைக்கு இவருக்கு மானக்கேடையும் இவரோட பாவத்தை தடுக்கலையே தொழுகை. அப்ப நீங்க கேட்கலாம், அது இஸ்லாம் சொன்ன மாதிரி கேட்கலாம், அவர் மார்க்கத்தை சரியாக கற்றுக்கொள்ளவில்லை, மார்க்க அடிப்படை அவருக்கு தெரியவில்லை. அவருக்கு விளங்கணும், லுகர்ல தொழும்போது அசருக்குள்ள யோசிக்கணும், நான் விற்கக்கூடிய போதை பொருள் விற்கிறதோ வாங்குறதோ எடுக்கிறதோ பாவமானது, நான் எப்படி கொடுக்கிறது, இந்த பிள்ளைக்கு கொடுத்தால், இந்த மனைவிக்கு கொடுத்தால், இந்த பிள்ளைக்கு கொடுத்தால் சொல்லி யோசிப்பானா? அவனை யோசிச்சா சொல்ல மாட்டான், அதை விடுவான். ஏன்? அவனுக்கு அந்த எண்ணம், அந்த மறுமை, அந்த அல்லாவை சந்திக்க வேண்டுங்கிற எண்ணம் அவனுக்கு தேவையில்லை. இந்த உலகம் அற்ப உலகம். நீ யோசித்து பாருங்க, இந்த வியாபாரிகளோ விற்கிறவனோ குடிக்கிறவனோ பெரிய சல்லிக்கான 1000 கோடி சொத்து இருக்கட்டுமே, அது ஒரு நாள் சாவத்தனே போறான், ஒரு மாலையா போறான், உள்ளேயே எவனும் வாழ்ந்தது இல்லையே. காரணம் என்ன? உலகத்தை அல்லாஹ் சோதனையா வச்சிருக்கிறான், சோதனை களம். மறந்துகிறார்கள், ஒரு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டது சோதனை, பிள்ளைகளிலிருந்து சோதனை வரும், அது மாதிரி சொத்துல இருந்து சோதனை வரும். அல்லாஹ் விசாரிப்பான், நீ எப்படி சம்பாரிச்சான்னு, எப்படி செலவழிச்சு நல்லா விசாரிப்பான். இந்த மாதிரி இந்த சைத்தாண்ட ஊசலா நாங்க எப்ப தொழுகை இதை விட்டு தூரமாகிறோமோ, சைத்தானுக்கு என்ன செய்ய அந்த சக்தி இருக்கு, எப்படி எங்களை எப்படி சொல்லி வழிகெடுக்கக்கூடிய வேலை அவன் செய்வான். உள்ளங்கள்ல கெட்டெண்ணங்களை உண்டு பண்ணுவான். அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். அதனாலதான் என்ன செய்வோம், இன்னைக்கு மட்டும் ஒரு நாள் ட்ரிங்க் அடிமை அப்படின்னா அவ்வளவுதான். அவர்
அந்த ஆசையை தூண்டுறது, அலங்கரிக்கிறது, உலகத்தை அலங்காரமா அடைச்சிருக்கோம்னு சொல்றான். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பண்டி சாப்பிட்டுக்கோங்க வச்சான், நாளைக்கு தேவையில்லை. அந்த ஹராமுங்கிறத ஆசை வருது, அப்படி சைத்தான் தூண்டுவான். ஆனா அல்லாஹ் சொல்றா, நீ அல்லாவை நெருங்கு, அல்லாவை நீ நினைச்சுக்கொள், அல்லாவை நீ என்ன செய், என்ன நேரமும் நீ அல்லாஹ் பார்த்துக்கிட்டு அவனோட உடலை உள்ளத்தோட நின்று கொள்ளுன்னு சொல்லி, அதுதான் அந்த பாவ போக்குற 5 நேரத்தை அல்லாஹ் ஒரு ட்ரைனிங்கா வச்சிருக்கிறான். நம்ம நல்லதுக்கு தான். அல்லாவுக்கு நீங்க 90 உதாரணம் சொல்லுங்க, 200 கோடி மக்கள் முஸ்லிம்கள் வாழ்றாங்க, 800 கோடி 850 கோடி மக்கள் உலகத்துல வாழ்றாங்க. அதுல இப்ப 200 கோடி மக்கள் சொல்ல, இன்னைதான் நாங்க அல்லாவுக்கு சொல்ல மாட்டோம், அல்லாவுக்கு நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை, நோம்பலாம் பிடிக்க மாட்டோம், எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அப்ப அல்லாவுக்கு என்ன சார் குறைஞ்சிருமா? அல்லாட என்ன சார் இல்லாம போயிரு, எல்லாம் வந்து அல்லாவுக்கு எல்லாம் ஏலாம் போயிருமா? அல்லாஹ் சொல்லிட்டான், எவர்கிட்டையும் தேவையற்றவன், நான் எந்த தேவையும் இல்லாத, நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, உனக்கு அவகாசம் தரப்பட்டிருக்குது, அந்த அவகாசத்துல என்ன செஞ்சுக்கோ, நீ தப்பிச்சுக்கொள்ளு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் வந்து நீங்க பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகை வந்து கண் குளிர்ச்சி வச்சிருக்குது. நபிகள் நாயகம் சொல்லாருன்னா சும்மா இல்ல, கண் குளிர்ச்சினா அதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஒரு ஒழுங்காவே அல்லாஹ்வை தொழக்கூடியவர்கள்ட்ட ஒரு சந்தோஷம், ஹாப்பி இருக்கு. அந்த கண் குளிர்ச்சி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், தந்த புள்ளையே மௌத்தாகி போனாலும், தாண்ட கை தலையோட போனாலும் அவன் யோசிப்பா என்ன தெரியுமா, அல்லாஹ்ட விதி, இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு இதைதான் ஏற்படுத்தினான், நான் பொறுமை காப்பேன். அல்லாஹ் வந்து என்ன செய்வான், ஒரு மூமின் வாழ்க்கை ஆச்சரியமானது. நன்மை ஏற்பட்டா அவன் என்ன செய்வான், அல்லாஹ் புகழ்வானான். அவனுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டால், அவனுக்கு சோதனை ஏற்றால் அல்லாஹ் அவன் பொறுமை காப்பானா. ரெண்டுமே மூமினுக்கு நன்மையாக அமையும். அவ எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும், இப்ப எந்த குடிய நீங்க கேட்டு பாருங்களேன், குடிகாரம் பார்த்தா ஃபண்ணுக்கு எடுக்க போனோம்னு சொல்லி சொல்லுவார் கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்றா, எனக்கு பிரச்சனைக்கு தீர்வு இல்லையே, அதுலதான் நான் யோசனையை தாங்கிக்க முடியாம குடிக்கிறேன். அடே, எல்லாத்துக்கும் இஸ்லாம் வழிகாட்டிடா, வாழ்க்கை நேர், உனக்கு அழகான அற்புதமான மார்க்கத்தை வச்சிருக்குது, அந்த மார்க்க விஷயத்துல நீ தேடி பாரு, இது அழகான ஒரு மார்க்கம், இதை விட உனக்கு கிடைக்காது. அல்லாஹ் தான் சொல்றான், அல்லாஹ் இந்த நேர்வழிப்படுத்துறது இருக்கே, இந்த நேரான வழி, அல்லாஹ் இந்த இஸ்லாம பிறக்கிறது இருக்கு தானே, இதை விட உனக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடை எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த அருட்கொடைங்கிறது நேர்வழி, அல்லாஹ்வோட அருள். நீங்க டொனால்ட் ட்ரம்ப் கிடைக்காத நேர்வழி உனக்கு கிடைச்சிருக்கப்பா. நீ எந்த ஒரு 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 முஸ்லீமான சகோதரன் ஒரு வயிற்றுல பிறந்திருக்கிற, நீ முஸ்லீமாக இருக்கிறாய். ஆனா எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ டாக்டர்மாருக்கு கிடைக்காத நேர்வழி உனக்கெல்லாம் தந்திருக்கிறான். ஆனா என்ன காரணம், உனக்கு அந்த நேர்வழி இல்ல, உனக்கு அருமை இல்ல. என்ன அருமை இல்ல, நாங்க பிறந்தது இப்படிதானே இருப்போம். அந்த வந்தவர்கள் எடுத்து பாரு, இந்த இஸ்லாத்து மேல உள்ள காதலும், அவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறதும், அவர்கள் அல்லாஹ்வை நெருங்குறதும், அவர்கள் கண்ணீர் விடுவதும், அவங்க கௌபத்துல்லாவுக்கு அச்சி செய்யும் போது அவங்க அழுகுறாங்க. என்ன அழுகுறாங்க, அவர்கள் அந்த அந்த கவலை, அந்த ஆசை, அந்த அன்பு, அதுல அழுகுறாங்க. இவருக்கு வந்து இது என்னப்பான்னு சொல்லி கவலை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இதை நாங்க என்ன செய்யணும், அந்த உணர்வாக நாங்க செஞ்சுக்கிடணும். அதே மாதிரி நீ இஸ்லாமிய சமூகத்துல பாருங்க, நிறைய தற்கொலை நடக்குது. நீ தேடி பாருங்க, மன்னாரு, இந்த எம்மாத்தகம, சில இடங்கள்ல இந்த வேறுவலையில நான் கிட்டத்துல கேள்விப்படுறோம், 32 வயசு 25 வயசு ஒரு கிட்டத்துல ஒரு பொடிய 13 வயசுல தற்கொலை பண்ணிக்கிறான். என்ன காரணம், அவனுக்கு போன் அவனோட குடும்பத்துல கொடுக்கல, போன் சிக், போனை கொடுத்து 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 எந்த நேரம் போனை தள்ளினவருக்கு போனை தன் தாய் எடுத்து வச்சுதானே அவர் தூக்கப்படுகிறான். எந்த வயசு, சின்ன வயசு. இந்த சின்ன வயசுல இருந்துகிட்டு அவர் தற்கொலை பண்ற அளவுக்கு அவருக்கு எது தெரியுமோ தெரியல, ஆனால் அவர் தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு காரணம் என்ன, ஒரு முஸ்லிம் சமூகம் தற்கொலை வந்து நிரந்தரமான நடவடிக்கை தெரியுது, சின்னலது வழிகாட்டப்படுது. ஆனா இன்னைக்கு தற்கொலைக்கு சமூகத்துல பெருகிருச்சு. என்ன காரணம், இன்னைக்கு அந்த மார்க்கரையும் இல்லாம போயிருச்சு, மார்க்கத்துக்கு தூரமான போற நிலை. அதெல்லாம் என்ன செய்யணும், நாங்க வந்து அதை நாங்க சரி காணணும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க முஸ்லிம் சொல்றாங்க, இந்த வாழ்க்கையில நிம்மதி இல்ல, பிரச்சனை வாழ்க்கையில எங்களுக்கு வந்து பெண்கள்லாம் சொல்றாங்க, நாங்க நிறைய என்ன செய்யறோம், நாங்க வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம். அதே மாதிரி டிப்ரெஷன், சைக்காலஜி எங்களுக்கு வந்து சரியா ஒரு உளவியலான பாதிப்பு. எந்த நேரமும் என்ன செய்யறாங்க, அந்த மோட்டிவேஷன் இந்த மோட்டிவேஷன் சொல்லி அங்க தேடி போறாங்க டாக்டர்ஸ், அந்த உளவியல் பாதிப்புன்னு சொல்லி. இந்த உளவியல் மருந்தாக என்ன செய்யறாங்க, இந்த உளவியல் மருந்தாக நிறைய என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி காரியத்துக்கு போறாங்க. ஆனால் இஸ்லாம் எப்படி ஒரு உளவியால மருந்தை வச்சிருக்கு தெரியுமா, வாழ்க்கையில வந்து உண்மையாலுமே இந்த உள அமைதியை விட வேற எதுவுமே கிடைக்காது. எல்லாமே பாக்குறாங்க. இந்த ஒருத்தன் தொழுகும் போது அவன் உறுப்புகள் செயல்படுறதா இருக்கலாம், அதே மாதிரி அவனோட நினைவு கூறுகள்லாம் வந்து மன நிம்மதி அடையுதுன்னு சொல்லி எத்தனை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, இப்படி ஒரு வழிகாட்டல் இது சரியான்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பொதுவாக என்ன செய்வோம், நாங்க வந்து நிறைய இஸ்லாம பொறுத்தளவுல நாங்க இந்த தொழுகை விஷயத்தை நாங்க எடுத்துக்கிட்டோம்னா,
நாங்க நினைச்சுக்கிட்டு எப்படி தொழாம எப்படியே வாழ்ந்துடலாம்னு சொல்லி இஸ்லாம் அதை காட்டல. எப்படி நாங்க எல்லாமே நிறைய தொழக்கூடியவங்க இருப்பாங்க, இருந்து தொழக்கூடியவங்க இருப்பாங்க, அதே மாதிரி நிரந்தரமாக தொழக்கூடிய தொழாதவர்களும் இருப்பாங்க. இவங்களுக்கான சிம்பிளா சொல்றேன், ஏன்னா இஸ்லாம் லேசத்தா வச்சிருக்குது. அவங்களோட உள்ளத்துல ஒரு உறுதியான நம்பிக்கை வேணும். இஸ்லாத்துல உறுதியான நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தால் அவனுக்கு என்ன செய்யும், என்ன வரும். அதே மாதிரி மார்க்க அறிவை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்கத்துல தொழுகையில் உள்ள நன்மைகள், தொழுகைக்குள்ள கிடைக்கிற உலக நன்மைகள், மறுவாழ்க்கை கிடைக்கிற நன்மைகள் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி என்ன செய்யணும், நாங்க எப்படி நினைச்சுக்கிறோம் எனக்கு முடியாதுதான். அப்ப நாங்க எப்படி சொல்றோம்னா, எங்கட எண்ணம் இருக்கணும், நாங்க அல்லாவை தொழணும், அல்லாவை சந்திக்க இருக்கிறோம், அல்லாவை பார்க்க வேண்டும், அந்த ஆசை உணர்வு நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கான முயற்சி எடுக்கணும். நாங்க என்ன மட்டும் இது வேலை, நம்ம முயற்சி இருக்கு, நான் போகணும், தொழணும், நாங்க அந்த நேரத்தை பயன்படுத்துங்கிற எண்ணம் இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்விட்ட பொறுப்பு சாட்டணும். தௌஃபீக் சொல்லுவாங்க. இப்படி அல்லாஹ்வோட பொறுப்பு, நான் எல்லாம் இவ்வளவு நாள் நான் தொழாம இருந்தேன், இவ்வளவு நாள் என்ன செய்யணும், மார்க்கத்தோட தூரமான நிலையில இருந்தேன், இன்னையில இருந்து நான் மாற்றம் செய்யணும், இன்னையில இருந்து நான் அல்லாஹ்வை தொழணும், அல்லாஹ் பக்கம் சாயணுங்கிற எண்ணம் வரணும். அந்த எண்ணத்தை அல்லாஹ்விடமே கேட்கணும். அல்லாஹ் பாருங்க, கெட்ட எண்ணங்கள் ஒண்ணும் பண்ணும்போது எங்களுக்கு 7ஆவது எண்ணம் சொல்லுவான், உனக்கு கெட்ட எண்ணம் வரும்போது நீ என்ன செய்ய, அவுது இல்லாத சைத்தான் சொல்லி சொல்றா. எதுக்கு சொல்றா, அந்த சைத்தான்ற இருந்தும் அல்லாஹ்விட நாங்க பாதுகாப்பு தேடணும். அப்ப எங்களுக்கு இரவு நேரம் நாங்க ரசூலா சொல்றாங்க, யார் காலையில சுபஹ் தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்ப நாங்க என்ன பார்க்கணும்னா, நம்ம தொழுகையில உள்ளத்துல ஆசைப்பட்டு உணர்வோட அல்லாஹ்வை நெருங்கணுங்கிறதுக்காக, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ் மேல பாசத்தோட, உங்களோட உம்மா வாப்பா மேல பாசத்தை விட, உங்களோட உயிர் மேல உள்ள பாசத்தை விட அல்லாஹ் மேல அன்பு வைக்கணும். அந்த அன்போட என்ன செய்யணும், அல்லாஹ்வை சந்திக்க நாங்க தயாரா இருக்கணும். ஏன்னா நாங்க என்ன செய்யறோம், நாங்க இப்படி இருக்கிறோம். அல்லாஹ் சொன்னாங்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ்வும்ம திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அல்லாஹ்வை நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு நிமிஷம் தொழுகையில பிறகு துஆ கேட்கணும். எப்படி அல்லாஹ்வை நினைவுபடுத்துறா இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறா இருக்கலாம், அல்லாஹ்வை அமல் செய்யறதுக்கு என்ன செய்யணும், அல்லாஹ்வே வேண்டும். நாங்க என்ன செய்யணும், எங்களை மாத்துறதுக்கு நாங்களே முயற்சி எடுக்கணும். நீங்க எல்லாம் என்னது, நாங்கள் முயற்சி எடுக்கணும். நல்ல நண்பர்களை என்ன செய்யணும், நாங்க இனம் காணணும். இன்னைக்கு நட்பு வட்டாரம் தான் ஒரு மனிதன் அப்படியே நரகத்துக்குள்ளி கொண்டு போகுது. அப்ப நட்பு வட்டாரத்தை மாற்றணும். குடும்பமும் என்ன செய்யணும், அந்த முக்கியமான மார்க்க விஷயங்களை குடும்பமும் என்ன செய்யணும், அவர்கள் அரவணைப்பாக. இன்னைக்கு நிறைய சமூகம் என்ன திருந்திருங்கிற எண்ணம் வருது, ஆனா திருந்தாம இருக்க காரணம் என்னன்னா அந்த குடும்ப அரவணைப்புள்ள. அதனால என்ன செய்யணும், குடும்பமும் அரவணைச்சு மார்க்கத்தில் எந்த ஒரு மனிதனும் அவன் தொலை வேண்டும் என்றால், அவன் நோன்பு பிடிக்க வேண்டும் என்றால், அவன் அஜி செய்ய வேண்டும் என்றால் அவன் நினைக்காமல் முடியாது. அவர் உள்ளத்தில் நினைக்கணும், நான் முஸ்லீமா இருக்கிறேன். இஸ்லாத்துக்கு முக்கியமான 5 தூண்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் தொழுகை. அதெல்லாம் நாங்க என்ன செய்யணும், தொழுகையை நிலைநாட்ட வேணும். மரணம் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்துல எச்சரிச்சாங்க மரண தருவாயில. ஒண்ணு, பெண்கள் சம்பந்தமா எச்சரிக்கிறாங்க, கண்ணியத்தோட நடந்துக்கீங்க, பெண்கள் ஒரு அமானிடம், அவங்களுக்கு உரிமையை கொடுங்க, அவங்களோட சமத்துவமா நடத்துங்க, அடிமையில நடத்துவாங்க. அதே மாதிரி தொழுகையை நிலைநாட்டுங்க. தொழுகையை முக்கியத்துவத்தை சொல்லியே மரணிக்கிறாங்க. அதனால நாங்க என்ன செய்யணும், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக நாங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வோட அன்பினூடாக, அல்லாஹ்வோட நேசத்திற்காக, அல்லாஹ்வை சந்திக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யணும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாகுரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.